ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹீலிங் ரெசிபிஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஹீலிங் ரெசிபிஸில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம எந்த நோயும் வராமல் இருக்கும், அதே நேரத்தில் இருக்கிற நோயை குணப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட இருதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, இருதயத்தில் ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி இந்த ரெசிபியை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்குங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இருந்தால் ஆட் பண்ணி செய்ங்க, ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவையும் உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 2 வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த கேரட் பார்த்தீங்கன்னா வெறும் ஹார்ட்டுக்கு மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கேரட் கண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு, கண் பார்வையை நல்லா மேம்படுத்துறதுக்கு இந்த கேரட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப் ஷேப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். துருவி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுடலாம். இந்த கேரட்டை பார்த்தீங்கன்னா பொரியலாக மட்டும் இல்லாமல் நம்ம பொடி மாதிரி கூட அரைச்சி வச்சுக்கலாம். பொடி செஞ்சுட்டு பசிக்கிற நேரத்தில் கொஞ்சமாக சாப்பாட்லையோ இல்லை இட்லி பொடி மாதிரியோ நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பசி நேரத்தில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எடுத்துக்குங்க. இது நம்ம ஹார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை குறைக்குது. முக்கியமாக ஹார்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி கண் பார்வைக்கும் இது அதிகமாக யூஸ் ஆகுது. நம்ம இருதயத்தில் ரத்த அழுத்தத்தை குறைச்சி இருதய நோய்ங்க வராமையே தடுக்கிறதுக்கு இந்த கேரட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ரொம்ப சிம்பிளான ஒரு பொருள் தான், எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இதை நீங்கள் அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கேரட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், கேரட் நல்லா சாஃப்டாக வெந்த பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு அருமையான சிம்பிளான கேரட் பொரியல், ரொம்ப ஹெல்த்தியான கேரட் பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இருதயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே வாரத்துக்கு ஒரு 2 முறையாச்சு இதை சாப்பிடுங்க. நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.